கன்னிராசினியர்களே, இந்த சுக்கிர பேச்சுல 3 முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள தேடி வரப்போகிறது. இந்த 3 முக்கிய விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை தரத்த வந்து முன்னேற்றப் போகிறது. அதாவது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க போகப் போகிறீங்க. அந்த லெவலுக்கான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு இந்த நேரத்துல இருக்கப் போகிறது. இந்த முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா, எந்த ராசிகளுக்குமே அப்படி கிடையாது. ஏன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து என்னன்னா, சுக்கிர பகவான் உச்சமாகி உங்களுடைய ராசியே பார்க்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, திரிகோணாதிபதி. அதாவது இந்த திரிகோணாதிபதியினுடைய பார்வை உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது அதீத முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசினியர்களுக்கு இருக்க போகிறது. அந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த மாதத்துல ஏற்பட போகிறது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். கன்னிராசிக்கு இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 9க்குரிய அதிபதி. இந்த 2ங்கிறது பார்த்தீங்கன்னா பணத்தை குறிக்கக்கூடிய இடம், குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பணம் தான் தேவை. பணம் இருந்தாதான் இந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கிறது. ஆக அந்த பணத்திற்குரிய கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து பல வழியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்னென்ன மாதிரியான வழிகள் எல்லாமே வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பார்த்தீங்கன்னா வருமானங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் பணத்துக்குரிய அதிபதி அப்படிங்கிறதுனால என்னன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து வருமானங்கள் கட்டாயம் பெருகும். உங்களுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா 2ங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். அவர் வந்து என்னன்னா இந்த 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல்ல உயர்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்து 2 பார்த்தீங்கன்னா நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் நண்பர்கள் வழியின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் என்பது நிச்சயம் வரும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு உச்ச கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை பார்க்கும்போது நிச்சயம் வந்து அவர்களுக்கு வந்து பெயர் புகழ் செல்வாக்குல வந்து என்னன்னா அதிகமாக உயரும். அதிலும் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு திரிகோண ஸ்தானாதிபதி. அவருடைய பார்வை வந்து இந்த ராசியில இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேடி வருவதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கன்னிராசினியர்களுக்கு இருக்கிறது. ஆக உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு என்பது கட்டாயம் உறுதி. அதே நேரத்தில் இவர் பணத்திற்குரிய அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் உச்சமாக இருக்கிறதுனால பணம் என்பது இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தன்னாலே வந்து தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வேண்டாம் சொன்னாலுமே அதுவுமே தேடி வரும். ஏன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய கூட்டு தொழில பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு பெரிய முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது கடன் வாங்கியாவது பாத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க ஒரு புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அந்த கூட்டு தொழில் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல வந்து வருமானங்கள் பெருக்கெடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக பணத்தினுடைய பணம் அதாவது பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது கன்னிராசினியர்களுக்கு இந்த சமயத்தில் இருக்கிறது. பெயர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே இருக்க போகிறது. அடுத்து இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து 2க்குரிய அதிபதி, அதாவது குடும்பஸ்தானத்திற்குரிய அதிபதி. ஒரு குடும்பஸ்தான அதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அதுவும் இல்லாம இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா ஒரு கலஸ்திரஸ்தான அதிபதி. அவர் வந்து 7ல உச்சமாக இருக்கிறதுனால பல நாளா பாத்தீங்கன்னா நீங்க திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிற கன்னிராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதுவும் இல்லாம வந்து நீங்க உங்களுக்கு தேடி வந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கான முன்னேற்றம் இருக்கிறது. ஆக உங்களுக்கு இந்த சமயத்துல குடும்பம் அமையணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு விதி இருக்கிறது. ஆக உங்களுக்கு குடும்பம் என்பது அமைய போகிறது. பொருளாதாரம் கிடைக்க போகிறது. பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்க போகிறது. இந்த மாதிரியான வரன் பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடைக்கல, எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட போறீங்க, பெருமைப்பட போறீங்க. அந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். நண்பர்களுடைய வட்டம் பாத்தீங்கன்னா அதிகமாக விரிவடைய போகிறது. அதாவது பழைய நண்பர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே கேட்டு உங்களை திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த சனி பகவானோட பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் வந்து இருக்கிறாரு. சனியும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ஒரு நட்பு கிரகம். ஆக இந்த சனி பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பழையதை குறிக்கக்கூடிய இது. சோ ஆக உங்களுடைய நட்பு ஓட்டங்கள் பாத்தீங்கன்னா பழைய நட்பு ஓட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப வந்து உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள். அந்த அளவுக்கான முன்னேற்றம் என்பது இருக்கு. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்க வந்து ஜவுளி தொழில்
தொழில் பண்றவங்க, அதே மாதிரி அலங்கார பொருட்கள் பண்றவங்க, இந்த மாதிரியான வந்து கூட்டு தொழில் பார்ட்னர் வச்சு பிசினஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு தொழில்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு காத்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க வெளிநாட்டுல வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க வந்து இந்த நேரத்துல வெளிநாட்டுல படிக்கிறதுக்காக நீங்க ஒரு முயற்சி பண்ணினீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த சுக்கிர பகவான் வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 9க்கு உரிய அதிபதி. 9ங்கிறது பாத்தீங்கன்னா அப்பாவை குறிக்கக்கூடிய இடம். அப்பாவினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. அப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு முன்னின்று நடத்தி வைப்பதற்கு ஒரு ரொம்ப முன்னால வருவாங்க. அவர்களால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் என்பது உங்களுக்கு நடக்க போகிறது. அப்பாவளி சொத்துக்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகிறது. ஏன்னா இந்த 9ங்கிறது பாத்தீங்கன்னா அப்பாவளி சொத்தை குறிக்கக்கூடிய இடம். அவர் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அதே மாதிரி அவர் தனஸ்தான அதிபதி வேற. ஆக நிச்சயம் உங்களுக்கு வருமானங்கள் பாத்தீங்கன்னா அப்பாவினுடைய சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது அப்பாவினுடைய சொத்துக்களை விற்பதன் மூலமாகவோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து ஹனிமூன் அல்லது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா இந்த 9க்குரிய அதிபதி உச்சமாக இருக்கார்ல. ஆக இந்த மாசத்துல வந்து என்னன்னா கட்டாயம் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வெளி மாநிலத்திற்காவது போவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அல்லது வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கோயில் குளத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த மரியாதை என்பது உங்களுக்கு தேடி வரும். அந்த அளவுக்கான மதிப்பு மரியாதைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா டாப்ல இருக்க போகிறது. அவங்களுடைய படிப்புனாலே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த படிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி PhD படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய தீசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். PhD வந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க கடனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கடன் வந்து நீங்க கேட்காமலே வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு நிறைய நீங்க ஒரு திருமணத்திற்காக ஒரு கடன் கேட்கறீங்க, ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் கடன் கேட்கறீங்கன்னா இந்த நேரத்துல தன்னால உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. அதனால நீங்க உதவிகள் வேண்டாம்னு சொன்னாலுமே உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு பாத்தீங்கன்னா தேடி முன் வருவார்கள். அதே மாதிரி பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது வரும். ஏன்னா இந்த 5க்குரிய அதிபதி வந்து என்னன்னா அந்த 7ஆம் இடத்துல உச்ச சுக்கிரனோட இருக்கிறாரு. அதனால பிள்ளைகளுடைய வளர்ச்சியில முன்னேற்றம் வரப்போகிறது. பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. பூர்வீக சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு அதாவது நீங்க பேசுற பேச்சை பாத்தீங்கன்னா எல்லாருமே ரசிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இனிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆக இந்த 3 முக்கியமான வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை குடும்பம் என்பது தேவை. குடும்பம் இருந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். அதே மாதிரி பணம் என்பது ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் வந்து என்னன்னா இந்த சமூகத்துல வந்து நீங்க இருக்க முடியும். அதே மாதிரி தொழில் என்பது முக்கியம். ஏன்னா தொழில் இருந்தாதான் பணம் வரும். ஆக ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த குடும்பம், அதே மாதிரி வந்து பணம், தொழில் இந்த 3மே பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஆக இந்த கன்னி ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வேற என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கிர பகவான் வந்து என்னதான் 7ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் சனி பகவான் பாத்தீங்கன்னா 7ல இருக்கிறதுனால கொஞ்சம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையிலே பாத்தீங்கன்னா அப்பப்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு வரும். ஆனா அது வந்து பெருசா ரொம்ப பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் குடும்பத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளியில சுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அமையும். அதாவது தியேட்டருக்கு போறது, பீச்சுக்கு போறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஏன்னா இந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி அமையல. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. அதனாலதான் சொல்றேன் கன்னி ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியில வந்து ரொம்ப மிக அற்புதமான பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். அதிக அளவுக்கு முன்னேற்றம் என்பது இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.